வணக்கம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 1921 செப்டம்பர் 11 நள்ளிரவு தாண்டி அதிகாலை 1:30 மணியளவிலே நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து உலகத்தை விட்டு பிரிந்து அமரத்துவம் எய்தினார். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 11 நாம் பாரதி நினைவு நாளாக கொண்டாடி வருகிறோம். அந்த வகையிலே இந்த வருடம் 103வது நினைவு நாளை முன்னிட்டு பாரதியாருடைய முழு வரலாறையும், அவர் மரணம் வரையிலும் அதன் பின்னர் மரணத்திற்கு பின்பும் அவருடைய கவிதைகளுடைய வரலாறையும் ஒரு முழு காணொலியாக பதிவு செய்ய வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த காணொலி. பாரதியார் சங்ககால இலக்கியமும் சமகால இலக்கியமும் சந்தித்த புள்ளி. ஆங்கிலேய அந்நிய ஆட்சிக்கு எதிராக அக்ரஹாரத்தில் இருந்து புறப்பட்ட அக்கினி குஞ்சு பாரதி. களமிறங்கி போராடிய வீரர்களுக்கு நடுவே கவிதையாலேயே ஆங்கிலேயர்களை கதிகலங்க வைத்த கவி பேரரசர் பாரதியார். கற்றூனாய் வந்த ஆங்கிலேயரை கவிதையாலேயே பிளந்த சிற்றுளி பாரதி. அதனாலதான் வைரமுத்து சொல்லுவார், அதுபடி எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கருப்பை அப்படின்னு கேட்டிருப்பார். மிக அழகாக பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்து பாடுவார். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லுவாருங்க. நீடு துயில், நீண்ட காலமாக தமிழர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள், அவர்களை தட்டி எழுப்பிய கவிஞன் பாரதியார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ, சொற்கோ சொல்லுக்கு அரசன் பாரதி அப்படின்னு சொல்லுவாரு. கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன். நாட்டில் படரும் படைக்கு மருந்து, ஜாதி படைக்கு மருந்து. சாதி என்பதை சொறி சிறங்கு படையோடு ஒப்பிட்டு சொல்லுவார். சாதி படைக்கு மருந்து பாரதி. மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு அவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கு அவன் சொல்லுவார். அப்புறம் தான் சொல்லுவாரு, என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் பாரதி தமிழால் தகுதி பெற்றதும்னு சொல்லுவாங்க. தமிழால் பாரதிக்கும் பெருமை, பாரதியால் தமிழுக்கும் பெருமை அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருப்பார். ஈரோடு தமிழன்பன் அழகாக சொல்லுவார், கவிழாத கவிதை நிறுவனம் பாரதின்னு சொல்லுவார். கவிழாத கவிதை நிறுவனம் இதுவரையிலும் கவிழவில்லை. 100 ஆண்டுகளை கடந்தும் அவருடைய கவிதை நிறுவனம் இன்றைக்கும் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிக அழகான பாரதியாருடைய வாழ்த்துறைகளை கொடுத்து இவ்வளவு தூரம் பாரதியாரை வாழ்த்த வேண்டிய அவசியம் என்னன்னா, தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் இந்தியாவிற்கும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் அவர் செய்த பங்களிப்புகள் இந்த சொல்லி மாளாதுங்க. அது ஒரு மணி நேரத்திலோ ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலோ சொல்லி முடிக்கிற விஷயங்கள் அல்ல. 39 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த இளைஞன் இறக்கிற பொழுது அவன் படைத்து விட்டு போன சாதனைகள் அளப்பரியது. அவருடைய பங்களிப்புகளை 5 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கவிதைகள், 2வது கட்டுரைகள், 3வது கதைகள், 4வது மொழிபெயர்ப்பு நூல்கள், 5வது அவருடைய கடிதங்கள். கவிதைகள் அப்படின்னு பார்க்கிற பொழுது நம்ம எல்லாருக்குமே நிறைய கவிதைகள் அவருக்கு தெரியும் இல்லைங்களா? இன்றைக்கு இருக்கிற பல புதிய கவிஞர்களை உருவாக்கியவர் பாரதி. அதனாலதான் சொல்லுவார்கள், இனி வருகிற காலங்களில் கூட வருகிற கவிஞர்கள் பயணிக்க போகிற அத்தனை பாதைகளும் பாரதியார் திறந்து வைத்த பலகணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இனி வருகிற கவிஞர்களுக்கும் பாதை வகுத்து கொடுத்தவன் பாரதி. அதனால்தான் பாரதியாரை கொண்டாடுகிறோம். அவருடைய கவிதைகள் பற்றி நாம் நிறைய பேச போவதில்லை. அவருடைய கட்டுரைகள், நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் பாரதியார். அவருடைய இந்தியா பத்திரிகையில மிக தீவிரமான கருத்துக்களை கூடிய கட்டுரைகளை எழுதுகிறார். அவருடைய கட்டுரைகள் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய சுதந்திர வேட்கையை தூண்டுகின்றன. முதல்ல ரேடியோவை கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ்ங்கிறத பாரதியார் எழுதுகிறார். மார்க்கோனி கிடையாது, நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா? ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற இதை தன்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்கிறார் பாரதியார். எங்கெங்கோ நடக்கிற செய்திகளுக்கு நம்முடைய தாய்மொழிக்கு எதிராக, இந்திய சுதந்திரத்திற்கு எதிராக யார் பேசினாலும் இங்க இந்தியா பத்திரிகையில மறுப்பு கடிதம் எழுதுகிறார் பாரதியார். மறுப்பு கட்டுரைகள் எழுதுகிறார் பாரதியார். ஆங்கிலத்தில் கட்டுரைகள் பலவற்றை எழுதுகிறார்.
இப்படி பாரதியார் கட்டுரைகளில் செய்த பங்களிப்பு ஏராளம். ருசிய புரட்சி நடக்கிறது இல்லைங்களா? ரஷ்ய புரட்சி நடப்பதற்கு 10 வருடம், 1917 ரஷ்ய புரட்சி நடக்கிறது. 1906 காலகட்டங்களிலேயே இந்தியா பத்திரிகையில் ஜார்மனுடைய கொடுங்கோல் ஆட்சியை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவர்கள் புரட்சிகளுக்காக என்னென்ன தயார் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் கட்டுரையாக எழுதுகிறார் பாரதியார். மிகப்பெரிய உலக அறிவு அவருக்கு இருந்தது. பெல்ஜியத்திலே போராட்டம் நடக்கிறது, அதற்கு இங்கிருந்து வாழ்த்து எழுதுகிறார். அதில் தான் சொல்லுவார், துணிவு உண்டவர்களுக்கு துயர் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்பார். துணிவுன்னு வந்துடுச்சுன்னா அப்புறம் உனக்கு துயர் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ரஷ்ய புரட்சியை பற்றி தொடர்ந்து எழுதிட்டு வந்திருக்கிறார் இந்தியா பத்திரிகையில். ரஷ்ய புரட்சி உண்மையிலே நடக்கிற பொழுது அவர் ஆனந்த கூத்தாடுகிறார். ஏன்னா அவர் தொடர்ந்து எழுதி வந்த ஒரு செய்தி உண்மையிலே நடக்கிற பொழுது மிகப்பெரிய ஆனந்தம் ஏற்படும் அல்லவா? அதைத்தான் எழுதுவார். ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி, கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான் அப்படின்பார். இமயமலை வீழ்ந்தது போலே வீழ்ந்திட்டான் ஜாரரசன், அவனை சூழ்ந்து சமயமுள்ளபடிக்கெல்லாம் பொய் கூறி வந்த சமடர் சட சடவென்ற வீழ்ந்துட்டார் சொல்லுவார் பாரதியார். அப்படி சொல்லுவார். அது எப்படி சடவென வீழ்ந்தார் அப்படின்னா, புயல் காற்று சூறைதனில் திமு திமுவென மரங்கள் வீழ்ந்து காடெல்லாம் விறகான செய்தி போலே அப்படின்னு சொல்லுவாருங்க. காடெல்லாம் விறகானது. ஏன் காடுக்கு ஓமையை கொடுக்குறான்னா, காடு எப்படி விறகாகிறது? ஒரு சின்ன தீப்பொறியில் இருந்துதான். அந்த அக்கினி குஞ்சு ஒவ்வொருடைய இதயத்திலும் நம்முடைய சுதந்திர வேட்கையாக இருக்கணும்னு பாரதியார் கருதினார். அப்படிப்பட்ட அக்னி குஞ்சாக தமிழகத்தினுடைய சுதந்திர வேட்கையை தீவிரப்படுத்துவதில் பாரதியார் முக்கிய பங்கு வகித்தார். நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் பாரதி. பின்னர் கதைகள், அவர் எழுதிய கதைகள் நம்முடைய இப்பொழுது கூட கூகுள் இதில் விக்கி மூலத்தில் நமக்கு நிறைய அவருடைய 36 கதைகள் படிக்க கிடைக்கிறது. 36 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். அதில் சின்ன சங்கரன் கதை போன்ற தன்னுடைய சுயசரிதியோடு கலந்த கதைகள், மிக கிண்டலும் கேலியுமாக எழுதப்பட்ட கதை. மிளகாய் பழ சாமியார்னு ஒரு கதைங்க, மிக படிக்கிற பொழுது அவ்வளவு சிரிப்பாக இருக்கிறது. நகைச்சுவை கதைகளுக்கு முன்னோடி பாரதியார் இருந்திருக்கிறார். ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் பாரதியார். இப்படி கதைகள், அவர் கதைகள் மூலமாக அவர் அளித்த பங்களிப்புகள் ஏராளமாக இருக்கிறது. மொழிபெயர்ப்பு, எவ்வளவு மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறார். பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார். பிபின் சந்தர் போன்றவர்களுடைய வங்காள படைப்புகள், தாகூருடைய வங்காள படைப்புகளை இங்க மொழிபெயர்த்து கொடுக்கிறாருங்க. பிரெஞ்சு தேசத்தினுடைய தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறார் பாரதியார். நம்மாழ்வார் போன்றவருடைய தமிழ் படைப்புகளை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க முயற்சி செய்திருக்கிறார். பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை சுவாமி விவேகானந்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாருங்க. அந்த மொழிபெயர்ப்புல பாரதிக்கு திருப்தி இல்லை. பாரதியார் என்ன பண்றாரு, இவர் ஒரு மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்து தன்னுடைய கர்மயோகி பத்திரிகையில பகுதி பகுதியாக வெளியிடுகிறார். விவேகானந்தர் பிறந்த அதே மண்ணில் இருந்து வந்த அரவிந்தர் சொல்றாரு, விவேகானந்தருடைய மொழிபெயர்ப்பை விட பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு அருமையா இருக்குது. அவ்வளவு தூரம் மொழிபெயர்ப்பு நூல்களில், மொழிபெயர்ப்புல தன்னுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார். நிறைய மொழிகளை கற்றறிந்திருந்தனால தமிழுக்கு கிடைத்த பலன் அது. பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா கடிதங்கள், நிறைய கடித போக்குவரத்து. 1901 காசியில் இருக்கிறார். காசியில் இருக்கிற பொழுது அவர் தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்து விட்டதாக ஒரு வதந்தி பரவுகிறது. அவருடைய தம்பியான விஸ்வநாத ஐயரே போயிட்டு செல்லம்மாள் பாரதி இடத்துல சொல்லுகிறார் இந்த செய்தியை. அப்போ செல்லம்மாள் பாரதி மிகுந்த கவலைக்குள்ள, அவங்க கடையத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் பாரதிக்கு. தாங்கள் இப்படி சேர்ந்துட்டு தான் இருக்கிறேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க. அதுக்கு பாரதியார் மிக அருமையாக ஒரு பதில் கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிறாருங்க. செல்லம்மா பாரதிக்கு எழுதுகிறார். 1901 19வது வயதில் எழுதுகிறார். அப்போ இருக்கிற எண்ணங்கள் என்னெல்லாம் இருந்திருக்கணும் ஒரு சாதாரண ஒரு இளைஞனாக இருந்தால். ஆனால் பாரதி எழுதுகிறார், இப்படி வீணான செய்திகளிலே நீ கவலைப்படுகிற நேரத்திலே நன்றாக தமிழை கற்று தேர்வாயானால் எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கும் அப்படின்னு எழுதுறாருங்க. எப்படி இருக்கு பாருங்களா. 1919 காலகட்டத்தில் நிறைய கடிதங்கள், பண உதவி கேட்டு நிறைய பேருக்கு எழுதுகிறார். வெங்கடநாட்டு அப்படின்றவர்களுக்கு தன்னுடைய எட்டயபுரத்தில் இருந்து தன்னுடைய நண்பருக்கு எட்டயபுரம் மன்னரிடத்துல போய் சொல்லி பணம் வாங்கி, நீயும் கொஞ்சம் பணம் போட்டு எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1919 எழுதுகிறார். அதில் முடிக்கிற பொழுது இப்படி எழுதுகிறார், மகாசக்தி உனக்கு அமரத்துவம் தருக அப்படின்னு எழுதுகிறாருங்க.
ஒருத்தருக்கு பணம் கேட்டு நம்ம எழுதும்போது கடைசியில் என்ன எழுதுவோம்? உங்களுடைய அன்பிற்கு நன்றின்னு எழுதுவோம், இல்லைன்னா ஆவண செய்ய வேண்டுகிறேன்னு எழுதுவோம் இல்லையா? எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல், அப்படி தானே நம்ம முடிக்கிறோம் கடிதங்களை. பாரதியார் எப்படி முடிக்கிறார் பாருங்களேன், மகாசக்தி உனக்கு அமரத்துவம் தருக. இவர் தான் பெரிய பராசக்தியோட தூதுவன். அவர் ஆசீர்வதிக்கிற மாதிரி சொல்றாரு, உதவி கேட்டு எழுதுகிற கடிதத்தில். பரளிசு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், தன்னுடைய தம்பியாக கருதுகிற நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதுகிறார். அதில் தான் சொல்றாரு, தமிழனை காட்டிலும் வேறு ஒருவன் அறிவிலும் வலிமையிலும் அதிகமாக இருப்பது எனக்கு ஒவ்வொலன்றார், எனக்கு பிடிக்கலன்றாரு. இன்னொரு சொன்னாரு, தமிழச்சியை விட வேறு ஒரு ஜாதிக்காரி அழகா இருந்தால் என் மனம் புண்படுகிறது அப்படின்னு எழுதுறாருங்க. எப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் பாருங்களேன் அவர் அந்த கடிதங்கள் மூலமாக நிறைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார் பாரதியார். இப்படி பல பங்களிக்கிறார். குழந்தை இலக்கியம், நேரடியாக குழந்தை இலக்கியங்களே ஏற்படாத காலத்தில் குழந்தை இலக்கியத்தினுடைய முன்னோடியாக பாரதியார் இருக்கிறார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு எழுதுறாரு. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு எழுதுறாருங்க. ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறார் பாரதியார். குழந்தை இலக்கியத்தின் முன்னோடி பாரதியார். அதன் பின்னர் பக்தி இலக்கியம், எவ்வளவு பக்தி பாடல்கள், தோத்திர பாடல்கள் கிட்டத்தட்ட 78 பாடல்கள் தெய்வ பாடல்கள் அவருடைய பாடல்ல இருக்கிறது. உலகத்திலேயே அனைத்து கடவுள்களையும் பாடிய ஒரே கவிஞன் பாரதியார் தான். விநாயகரை பாடுகிறார், முருகரை பாடுகிறார், கண்ணனை பாடுகிறார், காளியினுடைய அத்தனை வடிவங்களையும் பாடுகிறார். நவசக்தி, சிவசக்தி, மகாசக்தி, காளி, பத்ரகாளி, எல்லாரும் முத்துமாரி, எல்லா வடிவங்களையும் பாடுகிறார் பாரதியார். கண்ணனை பெண் வடிவமாக்கி பாடுகிறார். உலகிலேயே எல்லா தெய்வங்களும் ஆண் தெய்வங்களாக தான் இருந்தது. சங்க இலக்கியத்திலே இருந்த கொற்கைக்கு கூட அத்தனை தூரம் பாடல்கள் பாடப்படவில்லை. பாரதியார் கண்ணனை கண்ணம்மாவாக மாற்றுகிறார். மாற்றி கண்ணனை காதலியாக பாவித்து கவிதை எழுதுகிறார். கடவுளை தன்னுடைய சேவகனாக ஆக்கி பாடல் எழுதுகிறார். எல்லா தெய்வங்களுக்கும் பாடல் எழுதிக்கிட்டே வருகிறார். இயேசுவுக்கு எழுதுகிறார், அல்லாவுக்கு பாடல் எழுதுகிறார், புத்தரை போற்றுகிறார். வெறும் நான் இந்துக்குள்ளே இருந்துக்கிறேன் இல்லை. அதனாலதான் பாரதிதாசன் சொல்லுகிறார், மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு அவன் சொல்றார். இந்த மதத்துக்கு தான் நான் சொந்தக்காரன்னு தன்னை ஒரு மதத்துக்குள்ளேயோ ஜாதிக்குள்ளேயோ அடக்கி கொள்ளுகிற ஆள் அல்ல பாரதியார். தான் எல்லாருக்கும் ஆனவன் என்ற எண்ணம் உடையவன். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து கவிதை எழுதுகிறார், அல்லாவுக்கு துதி பாடல் எழுதுகிறார். இப்படி பக்தி இலக்கியத்துக்கு புது ரத்தம் பாய்ச்சியவராக பாரதி காணப்படுகிறார். அதனால்தான் பாரதி அமரத்துவம் வாய்ந்த பெருங்கவியாக, மகா கவியாக, கவி பேரரசராக கொண்டாடப்படுகிறார். இப்படி பல வகைகளில் பெரும் பங்களிப்பு அளித்த பாரதியார் தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும் பகுதியை வறுமையிலேயே கழித்தார். அவருடைய தந்தை சீவலப்பேரி சேர்ந்தவர். சீவலப்பேரியில தான் சின்னசாமி பிறக்கிறார். பாரதியினுடைய தந்தை சின்னசாமி சீவலப்பேரியில பிறக்கிறார். அவருடைய தாய் பகீரதி அம்மையார், அவர் தான் எட்டயபுரத்தை சேர்ந்தவர். சிறு வயதில் சீவலப்பேரியில பிறந்து வளர்ந்ததுனால பாளையங்கோட்டையில் கல்வி பெறுகிறார் சின்னசாமி ஐயர், பாரதியாருடைய தந்தை. பாரதியாரை போலவே பாரதியாருடைய தந்தைக்கும் சிறு வயதிலேயே அவருடைய தந்தையை இழந்து விடுகிறார். அதனால சின்னசாமி ஐயருடைய தாயாரான பகீரதி அம்மையார் என்ன பண்றாரு, அடைக்கலம் தேடி தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு எட்டயபுரத்துக்கு வருகிறார். சின்னசாமி ஐயரை கூட்டிக்கிட்டு வர்றார். எட்டயபுரத்துக்கு வந்தவொடனே சாம்பசிவ ஐயர் அப்படிங்கிறவர் தான் பாரதியாருடைய தாய் மாமன், சின்னசாமி ஐயருடைய தாய் மாமன். அவர் என்ன பண்றார், சின்னசாமி ஐயருக்கு எட்டயபுரம் ஜமீனில் ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து தன்னுடைய மகள் லட்சுமி அம்மையாரையும் திருமணம் செய்து வைக்கிறார். சின்னசாமி அம்மையார் தன்னுடைய தாய்மாமன் மகளான லட்சுமி அம்மையாரை தான் திருமணம் செய்து கொள்ளார். இவர்கள் தான் பாரதியாருடைய பெற்றோர்கள். அந்த காலத்து வழக்கப்படி முதல் பிரசவம் என்பது எங்கு நடக்கும்னா தன்னுடைய தாய் வீட்டில் நடக்கும். அதன்படி எட்டயபுரத்தில் இருந்த தன்னுடைய சின்னசாமி ஐயருடைய தாய்மாமன் வீடான சாம்பசிவ ஐயருடைய வீட்டில் தான் பாரதியார் பிறக்கிறார். தன்னுடைய தாய் வீடு லட்சுமி அம்மையாருடைய வீட்டில் பிறக்கிறார் பாரதியார். அதுதான் இன்றைக்கு பாரதி பிறந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.
அங்கு பிறந்து வளருகிற பாரதியார் தன்னுடைய 5 வயதிலேயே தாயாரை இழந்து விடுகிறார். 5 வயதில் தாயாரை இழந்த அந்த தாக்கம் பாரதிக்கு இறுதி வரையிலும் இருக்கிறது. பாண்டிச்சேரியில் வாசம் செய்கிறத கூட எப்போதான் இந்த அம்மா பைத்தியம் என்னை விட்டு போகுமோன்னு தன்னுடைய நண்பர்களிடத்தில் அவர் புலம்பி இருக்கிறார். அம்மா இல்லாத பிள்ளைகளை பார்த்தால் ரொம்ப வருத்தப்பட்டு கொஞ்ச நேரம் நின்று அவர்கள் மேலே ஆசீர்வதிச்சுட்டு போவாராம் பாரதியார். தன்னுடைய 11வது வயதில் 1893 அவர் பிறந்தது 1882, தாய் மரணம் அடைகிறார் 1887. 1893 11வது வயதில் எட்டயபுரத்த சமாஸ்தானத்தில் இருந்த புலவர்களால் அவருக்கு பாரதி என்கிற பட்டம் வழங்கப்படுகிறது. அவருடைய தந்தையார் என்னன்னா, அவர் ஆங்கிலமும் கணிதமும் படித்தவர், பாளையங்கோட்டையில் படித்தவர். அவருக்கு தன்னுடைய மகன் ஆங்கிலம் படிக்கணும், கணிதம் படிக்கணும் என்பது மிகுந்த ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் பாரதிக்கு அதிலெல்லாம் மனம் செல்லவில்லை. அவருடைய தந்தையார் இயந்திரவியலில் மிக ஆர்வம் கொண்டவர். 1892 அதாவது சுதந்திரம் அடைவதற்கும் 50 ஆண்டுகளுக்கு முன்பே சுதேசையாக ஒரு இந்திய நாட்டவரால் தொடங்கப்பட்ட ஸ்பின்னிங் மில்லு எட்டயபுரத்தில் நடத்தியவர் சின்னசாமி ஐயர். இன்றைக்கும் அந்த ஸ்பின்னிங் மில்லினுடைய மீதங்கள் காணப்படுகிறது. அந்த 1892 ஆரம்பித்த அந்த ஸ்பின்னிங் மில் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. பஞ்சு நூற்பாலை சுற்றி இருக்கிற கிராமங்களிலிருந்து பஞ்சு எடுத்து நூலாக்குவது வேலை. இது நூலாக்குவது மட்டுமல்லாமல் நூலை உடையாக மாற்றி ஆடையாக மாற்றி அந்நிய தேசங்களுக்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பது சின்னசாமி ஐயருடைய மாபெரும் ஆவல். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதற்கு தேவையான இயந்திரங்களை இங்கிலாந்திலிருந்து வர வைக்கிறார். இங்கிலாந்தில் அப்பொழுது தொழிற்புரட்சி ஏற்பட்டிருக்கிற சமயம். தொழிற்புரட்சி ஏற்பட்டிருக்கிற சமயம் அங்கே நிறைய இயந்திரங்கள் இருக்குது. அந்த இயந்திரங்களை வாங்குவதற்கு பணம் அனுப்புகிறார். இயந்திரம் வருகிறது, பம்பாய் வரைக்கும் வருகிறது. ஆனால் அங்கிருந்து எட்டயபுரம் சேர்வதற்குள் ஆங்கிலேய அரசாங்கத்தால் அது பிடிக்கப்படுகிறது. அதனால் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. ஏன்னா அவருடைய பணம் மட்டுமல்லாமல் பங்குதாரர்களுடைய பணத்தையும் வாங்கி அந்த இயந்திரத்திலே முதலீடு செய்திருந்தார் சின்னசாமி அவர்கள். அந்த நட்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நோய்வாய்ப்படுகிறார். இறப்பதற்கு முன்பு தன்னுடைய முதல் மகன் பாரதிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பி திருமணம் செய்து வைக்கிறார். அதுதான் பாரதியாருக்கு 15வது வயதிலேயே 14வது வயதிலேயே 7 வயது செல்லம்மாளை திருமணம் செய்து வைக்கிறார். கடையத்தில் இருந்து வந்தவர் செல்லம்மாள். இப்போது தென்காசி மாவட்டமாக இருக்கிறது. அங்கிருந்து வந்தவர் செல்லம்மாள். அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். ஏன் முதல் மகன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, அவருக்கு இன்னும் 2 பிள்ளைகள் உண்டு, 2வது மனைவி வழியாக. ஏன்னா பாரதியாருடைய தாய் லட்சுமி அம்மையார் இறந்ததன் பின்னர் சின்னசாமி ஐயர் இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுடைய வழியில் விஸ்வநாத ஐயர் அப்படிங்கிற மகனும் இன்னொரு மகளும் அவருக்கு உண்டு. பாரதியாருக்கு மட்டும் அவர் திருமணம் செய்து வைத்துவிட்டு இறந்து போகிறார். பாரதியார் தன்னுடைய 15வது வயதிலேயே தந்தையை இழக்கிறார். 1897 தந்தையை இழக்கிறார். குடும்பம் மிகப்பெரிய வறுமைக்கு உள்ளாகிறது. இப்போ பாரதியார் அங்கே இருக்கிற எட்டயபுர சமஸ்தானத்தில் ஒரு மன்னருக்கு தோழராக ஒரு வேலையிலே சேருகிறார். சிங்கார ரசம் ததும்புகிற பாடல்களை பாடி காண்பிக்கிற வேலை. அந்த வேலையிலே பாரதிக்கு மனம் ஒப்பவே இல்லை. அந்த நேரத்தில் இப்படி சமஸ்தானத்தில் இருந்தால் பாரதி கெட்டு போய்விடுவான் அப்படின்னு நினச்ச பகீரதி அம்மையார், அதாவது சின்னசாமி இருந்தார் இல்லையா, அவருடைய தாயார் பாரதியாருடைய அப்பா வழி பாட்டி, அப்பம்மா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் கடையம், எங்கள் திருநெல்வேலி மாவட்டங்களில் அப்பம்மா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாரதியாரை கூட்டிக் கொண்டு காசிக்கு போகிறாங்க. ஏன்னா காசியில் சின்னசாமி அம்மையாருடைய சகோதரி குப்பம்மாள் காசியில் இருக்கிறாங்க. அதாவது பகீரதி அம்மையாருடைய மகள். இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காசிக்கு வருகிற பக்தர்களுக்கு உணவு போடுகிற வேலையை, உணவு இடுகிற வேலையை செய்து வருகிறார்கள். அப்போ அங்கே போனான்னா பாரதிக்கு சாப்பாடாவது 3 வேளையும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு அந்த பாட்டி நினைக்கிறாங்க. அதனால் காசிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நேரடியாக காசிக்கு நமக்கு ட்ரெயின் கிடையாது. அப்போது திருநெல்வேலியிலேருந்து மதுரை மதுரையிலேருந்து சென்னை சென்னையிலேருந்து மாறி நிறைய 3-4 நாட்கள் பயணமாக இருந்திருக்கணும். ஒரு பாட்டி, வயதான பாட்டி, பெரிய படிப்பறிவு இல்லாதவர்கள், அவர்கள் பாரதியை கையில் கூட்டிக்கிட்டு காசிக்கு போகிறாங்க. காசியில் போயிட்டு அவங்க குப்பம்மாள்ங்கிற தன்னுடைய மகளிடத்தில் பாரதியை ஒப்படைக்கிறாங்க. பாரதியார் அங்கே காசியில் இருக்கிற அலகாபாத் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற
மொழிகளை கற்றுக்கொள்கிறார். அங்கே தான் அவர் வங்க மொழியையும் கற்றுக்கொள்கிறார். நிறைய நண்பர்கள் கிடைக்கிறார்கள். அவர்களுடைய பழக்கத்தின் காரணமாக மீசை வைத்துக் கொள்கிறார், தலைப்பாகை வைத்துக் கொள்கிறார். அவருடைய பழக்க வழக்கங்களில் பெரும் மாறுதல் ஏற்படுகிறது காசியில தான். காசியில தான் அவர் இந்தியர்கள் இவ்வளவு அடிமைப்பட்டு கிடக்குன்றதை அவர் அங்கே தான் பார்க்குறாரு. நிறைய ஜாதி மத வேற்றுமைகள் இருக்கிறத அங்கே தான் பார்க்குறாரு. நெஞ்சு பொறுக்குதலையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் அங்கே தான் பாடுறார். அவர் தான் சொல்றாரு, கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாமோ அப்படின்னு கேட்கிறார். 5 தலை பாம்பென்பான் அப்பன், 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடுவார், பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார் சொல்லுவார். சாத்திரங்கள் ஒன்றும் காணார், போய் சாத்திர பேய்கள் சொல்லும் வார்த்தையை நம்பியே ஆத்திரங்கொண்டே இவன் சைவன் இவன் அரிபக்தன் என்று பெரும் சண்டையிடுவார் சொல்லுவார். எண்ணிலா நோயுடையார் இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையிலார், கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார் அப்படின்னு இந்திய மக்களிடையே காணப்பட்ட ஜாதி மத ஏற்ற தாழ்வுகளை நினைத்து மனம் நொந்து நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். ஆங்கிலேயரை எதிர்த்து எப்படி பேசினாரோ, எதிரில் இருக்கவங்களை எப்படி எதிர்த்து பேசுவாரோ, அதே போல பக்கத்தில் இருக்கவங்க இருக்கிற குறைகளையும் சுட்டி காட்டுகிற, நேரடியாக பேசுகிற பெரிய குணம் பாரதியார் இடத்துல இருந்தது. எதா இருந்தாலும் நேரடியாக பேசிடுவார். ஆங்கிலேயரை எப்படி திட்டினாரோ அதே போல இந்தியர்களையும் திட்டுறாரு. உனக்கு எதுக்கடா சுதந்திரம் அப்படின்னு இந்தியர்களை திட்டுறாருங்க. சுதந்திரத்துக்காக போராடின பாரதியார் தானே. ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு சுதந்திரம் அடைவதற்கு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே பாடியவர் பாரதியார் இல்லையா? அவர் சொல்றாரு, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா, பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரமாவாய், சுதந்திரம் வாங்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு சக இந்தியனை பார்த்து பாரதியார் கேட்கிறாருங்க. சாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் அடிமை நிற்கணும் அது போடா அப்படிங்கிறார். உனக்கெல்லாம் எதுக்குடா சுதந்திரம்? உங்கள்கிட்ட சாதி சண்டை போச்சாடா உங்ககிட்ட இருந்து, மத சண்டை போச்சா உங்ககிட்ட இருந்து, உங்களுக்கெல்லாம் எதுக்குடா சுதந்திரம் அப்படின்ட்டு இந்தியர்களை திட்டுகிறார் பாரதியார். அதுதான் பாரதியார். எதிரில் இருக்கிறவர்களுடைய தவறை மட்டுமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவருடைய தவறையும் சுட்டி காட்டுகிற தன்மை பாரதியார் இடத்துல இருந்தது. அது காசியில் அவர் நிறைய அதை பார்க்கிறார். எட்டயபுரம் சமஸ்தானத்தினுடைய அழைப்பின் பேரில் 1902 மீண்டும் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வந்து வேலைக்கு சேருகிறார். அது என்ன வேலைன்னா நியூஸ் ரீடர் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன். அவரோட பதவியின் பெயர் நியூஸ் ரீடர். அவருக்கு பிற மொழிகளில் இருக்கிற செய்திகளையும் கவிதைகளையும் மன்னருக்கு படித்து காட்ட வேண்டும். அந்த வேலை அவருக்கு பிடிக்கவே இல்லை. யாரோ எழுதியதை படித்து காட்டிக் கொண்டிருக்க வந்தவர் அல்ல, அவர் கவி பேரரசர். அவரால் ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்டு இருக்கவே முடியாது. அதனால் 1903 ஒரு இடத்துக்குள்ளேயே 3 மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஒரு லீவ் வேக்கன்சி வருதுங்க. விடுமுறைக்காக ஒருத்தர் போறார். அரசன் சண்முகனார் என்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் பண்டிதர் விடுமுறையில் போறார். அந்த விடுமுறை ஃபில்லப் செய்வதற்காக பாரதியார் அங்கே வர்றார். அந்த விடுமுறை பணியில் அமர்வதற்காக பாரதியார் வருகிறார். 101 நாட்கள் அங்கே தமிழ் ஆசிரியராக வேலை செய்திருக்கிறார். அதற்கான பதிவேடுகள் இருக்கிறது. அவர் அமர்ந்து பாடம் நடத்திய அந்த சேர் வந்து அதை தனியாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில். அங்கிருந்து அப்பொழுது சென்னையில் சுதேசமித்திரன் நடத்தி கொண்டிருந்த சுப்பிரமணிய ஐயர் அங்கே தற்செயலாக மதுரை வருகிறவர் பாரதியாரை சந்திக்கிறார். அவருக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறது. பாரதியினுடைய மொழி ஆளுமை, பல்வேறு மொழி ஆளுமை, ஏறக்குறைய குறைந்தபட்சம் 9 மொழிகள் பாரதிக்கு சரளமாக தெரியும், எழுத படிக்க தெரியும். சும்மா ஏதோ பேசுறது கிடையாது. 9 மொழிகளை நன்றாக எழுதுவார், பேசுவார். அப்படி அந்த புலமை இருந்ததுனால பிற மொழிகளில் இருக்கிற மொழிபெயர்ப்புகளை செய்யலாம் அப்படின்றதுக்காகத்தான் சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்றாரு, சுதேசமித்திரன்ல பாரதியாருக்கு உதவி ஆசிரியர் வேலையை போட்டு கொடுக்கிறார். மாதம் 30 ரூபாய் சம்பளத்தில் உதவி ஆசிரியர் வேலைக்கு சென்னைக்கு வருகிறார் பாரதி. ஆனால் சுதேசமித்திரன் வந்து மிக கடுமையான கருத்துக்களை, ஆங்கிலேயருக்கு எதிரான கருத்துக்களை வைப்பதற்கு சுதேசமித்திரன் பாரதியாருக்கு தடை போடுகிறது. ஆனால் பாரதியாருக்கு என்னன்னா, அந்த வங்க பிரிவினை நடக்கிறது. 1905 வங்க பிரிவினை நடக்கிறது. அந்த வங்க பிரிவினை பாரதியாருடைய மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது காங்கிரஸிலும் கூட, அன்றைக்கு இருந்த அகில இந்திய காங்கிரஸிலும் மிகப்பெரிய பிரிவினையை உண்டாக்கியது. அது அந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு தனித்தனியாக பிரிகிறாங்க. பாலகங்காதர திலகருடைய தலைமையில்
தீவிரவாத கருத்துடைய காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்று கூடி தனியாக பிரிந்தது. அதன் பின்னர் வங்க பிரிவினைக்கு பின்னர், அந்த வங்க பிரிவினைக்கு பின்னர் தான் அப்பதான் இந்தியில வந்தே மாதரம் என்கிற பாடல் மிக பிரபலமாக இந்தியா முழுவதிலுமே சுதந்திர வேட்கையை தூண்டி கொண்டிருந்தது. அதைத்தான் பாரதியார் தன்னுடைய பத்திரிகையில, இந்தியா பத்திரிகையில அதை வெளியிடுகிறார். தமிழிலே மொழிபெயர்த்து வந்தே மாதரம்னு எழுதுகிறார். அப்போ வந்தே மாதரம் சொல்றதுக்கு கூட ஆங்கிலேயர்கள் தடை போட எண்ணி இருந்தார். வந்தே மாதரம் சொன்னா அவர் தீவிரவாதி, அவனை தடை பண்ணுன்றது ஆங்கிலேய காவலர்களுடைய கருத்தாக இருந்தது. அப்போ பாரதியார் இந்தியா பத்திரிகையில எழுதுகிறார், வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு எழுதுகிறார். வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று போற்றுவோமோ அப்படின்னு கேட்கிறார். என்றமது ஆருயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ அப்படின்னு கேட்கிறாருங்க. அதுதான் பாரதியாருடைய அவர் வந்தே மாதரம் சொல்வது தவறுன்னு சொல்லுகிற பொழுது அதை நான் 1000 முறை சொல்லுவேன், என்னுடைய உயிர் போகும் வரை அதை வாழ்த்துவேன் சொல்லி தன்னுடைய பத்திரிகையில அவர் எழுதுகிறார். அப்பொழுதுதான் இந்த என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்னு எழுதுறார். இதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குகிறது. ஆனால் தமிழர்களுடைய சுதந்திர வேட்கையை மிக தீவிரமாக பரப்புகிறது. 1907-8 காலகட்டங்களிலே பாரதியாருடைய கவிதைகள் தமிழகம் எங்கும் புழங்க ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் பாரதியாருடைய கவிதைகளை தன்னுடைய மேடை பேச்சுகளில் பயன்படுத்துகிறார்கள். சுதந்திர வேட்கையை கூட்டுவதற்காக எல்லா இடங்களிலும் அவருடைய பாடல்கள் பயன்படுத்தப்படுகிறது. நீதிபதி கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் சுதேச கீதங்களை ஒரு துண்டு பிரசுரமாக அச்சடித்து தன்னுடைய சொந்த செலவில் வெளியிடுகிறார். பொதுமக்களிடத்திலே விநியோகிக்கப்பட்ட முதல் பாரதியார் பாடல்கள் அதுதான், சுதேச கீதங்கள் பொதுமக்களிடத்தில் விநியோகிக்கப்பட்டது. இப்படி பாரதியாருடைய கவிதைகள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியா பத்திரிகைக்கு தடை விதிக்கிறார். அவர் ஏற்கனவே சுதேசமித்திரனில் வேலை செய்து வருகிறார். அது பின்னர் 1905 சக்கரவர்த்தினி பத்திரிகை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்தியா பத்திரிகையும் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியா பத்திரிகையில் பாரதியார் ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். அனைத்து கட்டுரைகளும் கவிதைகளும் இந்தியா பத்திரிகையில் மிக தீவிரமான கருத்துக்களாக வெளிவந்தன. அது ஆங்கிலேயர்களை அதிர்ச்சி அடைய செய்த காரணத்தினால 1908 இந்தியா பத்திரிகை தடை செய்யப்படுகிறது. இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் மேலே பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த பிடிவாரண்ட்டை எடுத்துக்கிட்டு ஆங்கிலேயர்கள் பாரதியார் இன்னைக்கு கைது பண்ணலான்ற முடிவோட இந்தியா பத்திரிகை அலுவலகத்துக்கு வர்றாங்க. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, இந்தியா பத்திரிகையினுடைய சட்டப்பூர்வ ஆசிரியர் பாரதியார் இல்லை, சீனிவாசன் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய ஆசிரியராக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சீனிவாசனை கைது செய்கிறார்கள். எப்போ வேணாலும் பாரதியாரையும் கைது செய்யலாம் என்கிற தகவல் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வ.உ. சிதம்பரனார் பாரதியாருக்கு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் பாண்டிச்சேரி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாரதியார் கூட இருக்கிற 2 கிருஷ்ணசாமி ஐயர்கள், ஒருத்தர் நீதிபதி ஜட்ஜாக இருந்தவர், இன்னொருத்தர் போலீஸ் சூப்பரிண்டெண்டாக இருந்தவர், அவருக்கும் பாரதியார் நண்பராக இருக்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து பாரதியாருடைய பிற நண்பர்களும் சேர்ந்து எப்படியாவது பாரதியாரை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பாண்டிச்சேரிக்கு பாரதியார் பயந்து போய் தான் தப்பி போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழுக்க தவறான தகவல். ஏன்னா இந்தியா பத்திரிகை நின்று போயிடுச்சு, இந்தியா பத்திரிகையை நிறுத்திட்டாங்க. இப்போ பத்திரிகை தொடர்ந்து வெளியே வரணும், எங்கேருந்து வர முடியும்? பாண்டிச்சேரியிலிருந்து தான் வர முடியும். யார் எழுதணும்? பாரதியார் தான் எழுதணும். அப்போ பாரதியார் பாண்டிச்சேரியில் இருந்தால் தான் இந்தியா பத்திரிகை பாண்டிச்சேரியிலிருந்து தொடர்ந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா எப்படி வெளிவரும்? பாரதியார் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இப்போ அந்த இதுதான் முக்கியமான காலகட்டம். வங்க பிரிவினைக்கு அப்புறம் மிகப்பெரிய சுதந்திர வேட்கை இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இதை முடக்குவது சரியில்லை அப்படின்னு கருதிய பாரதியினுடைய நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் பாரதியார் புதுச்சேரிக்கு பயணமாகிறார். 1909, 1910 இந்த காலகட்டங்களிலே புதுச்சேரியில இருந்து பாரதியாருடைய இந்தியா பத்திரிகை வெளிவருகிறது. பிரெஞ்சு இந்தியாவினுடைய எல்லைகளுக்கு உள்ளிருந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் எல்லைகளுக்குள்ள இந்தியா ஊடுருவி மீண்டும் தன்னுடைய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான அனலை கக்கியது. இது ஆங்கிலேயர்களுக்கு பொறுக்கவே இல்லை. அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அது.
எப்படியாவது இந்த சுதந்திர வேட்கையை தணிக்க வேண்டிய ஒரு தீவிரமான நடவடிக்கையை ஆங்கிலேய அரசாங்கம் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அப்போ இந்தியா பத்திரிகை ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ பிரிட்டிஷ் அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா, பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு உள்ள ஏறக்குறைய 200 போலீஸ்காரர்களே அனுப்புகிறாங்க. எப்படியாவது அதை தடுக்க வேண்டியது. ஏதாவது ஒரு சின்ன விதத்திலேயாவது பாரதியாரோ அவரிடத்தில் இருக்கிற நண்பர்களோ ஏதாவது தவறு செய்ய மாட்டார்களா, அவளை பிடிக்க மாட்டோமான்ற ஒரு 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 ஆவலோடு பல காவலர்களே அங்கே அனுப்பி இருந்தது வேவு பார்ப்பதற்காக. 1910 காலகட்டத்தில் இந்தியா பத்திரிகையும் நிறுத்தப்படுகிறது. எப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து பிரெஞ்சு இந்தியாவுக்கு பாரதிக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் போகிற காசோலைகள், சந்தாக்கள் தடுக்கப்படுகிறது. பணப்புழக்கம் இல்லாததுனால தொடர்ந்து பத்திரிகையை அச்சிட்டு வெளிவருவதில் மிகப்பெரிய கஷ்டம் உண்டாகிறது. அதன் பின்னர் பிரிட்டிஷ் இந்தியாவின் எல்லைகளுக்குள்ள இந்தியா பத்திரிகை வருகிற பொழுதெல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. மிகப்பெரிய தொகை செலவு பண்ணி அச்சிட்டு வெளியில் வருது. ஆனால் மக்களிடையே போகாமல் அரசாங்கம் அதை தடுக்கிறது. பின்னர் இந்தியா இதழ் நின்று போகிறது. இந்தியாவோடு சேர்ந்து விஜயா, சூரியோதயம், பாலபாரதம், கர்மயோகி அத்தனை இதழ்களும் 2010 நின்று போயிடுச்சு. இது பாரதியாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி அவருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் துவண்டு போகாமல் இருப்பதற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா அவருடைய நண்பர்கள். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அரவிந்தர் புதுச்சேரிக்கு வர்றார். 1910 தான் அரவிந்தர் வெடிகுண்டு விளக்கிலிருந்து விடுதலையாகி அவர் மாறு வேடத்தில் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்கிறார். வாவேசு ஐயர் கூட இருக்கிறார், கூலைக்கண்ணன் இருக்கிறார், செட்டியார் இருக்கா, வெள்ளச்சி செட்டியார் அப்படிங்கிற ஒரு செட்டியார். பாரதியாரை பார்க்கும்போதெல்லாம் 10 ரூபா கொடுப்பாராம். குறைந்தபட்சம் 10 ரூபா கொடுப்பார் அப்படின்ட்டு வாரா எழுதுவார். பாரதியாரோடு சில காலம் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த ராமசாமி அப்படிங்கிறவர் தன்னுடைய ஒரு மகாகவி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை 1939 போட்டிருக்கார். மிக அருமையான மகாகவி பாரதியாருடைய கூடவே இருந்து அவர் பார்த்த வரலாற்று செய்திகளை அழகாக தொகுத்து எழுதியிருப்பார் ராமசாமி. வாரா அப்படின்னு சொல்லுவாங்க மகாகவி அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா, 1943, 45, 47 அதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் பதிப்பித்து அவர் வெளியிட்டது செப்டம்பர் 11 பாரதியாருடைய நினைவு நாளான செப்டம்பர் 11 தான் அந்த புத்தகம் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தில் நிறைய பாரதியார் குறித்த தகவல்கள் காணப்படுகிறது. அவருடைய நண்பர்கள் அந்த சமயத்தில் எப்படியெல்லாம் அவருக்கு உதவி செய்தார்கள் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே அதில் இருக்குது. அந்த 1910, 11, 12 காலகட்டங்களில் பாரதியார் மிகச் சிறப்பான படைப்புகளை படைக்கிறார். பாரதியாருடைய முப்பெரும் காப்பியங்களான குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் 3மே எழுதப்பட்டது 1912. முத்தியால்பேட்டையில் புதுச்சேரியில் இருக்கிற முத்தியால்பேட்டையில் அந்த வெள்ளச்சி செட்டியாருடைய ஒரு தோட்டம் இருக்குதுங்க. அந்த தோட்டத்தில் தான் பாரதியார் உட்கார்ந்துக்கிட்டு நிறைய பாடல்களை பாடுவார். குயில் பாட்டு முழுவதும் அங்கே தான் எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பாரதியாரை ஆதரிப்பதற்கு நிறைய நண்பர்கள் அங்கே இருந்தாங்க. நிறைய புத்தகங்களை தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார் பாரதியார். சின்ன சங்கரன் கதை அப்படிங்கிற ஒரு கதையை மிக அழகான நகைச்சுவை ததும்ப அவர் எழுதிய கதைகள் 29 அத்தியாயங்கள் அவர் எழுதினார். அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் தன் வேவு பார்ப்பவர்கள் மூலமாக திருடி கொண்டு போயிடுச்சு, அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு. உலகத்திலேயே ஒரு படைப்பாளியினுடைய படைப்பை அரசாங்கம் ஆள் வைத்து திருடியது பாரதியாருக்கு தாங்க நடந்துச்சு. ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். 13, 14, 1913 சுதேசி கப்பலை அந்த கப்பல் நிறுவனத்தார் வித்துடுறாங்க. யாரை எதிர்த்து வாவு சிதம்பரனார் கப்பல் வாங்கி கடலில் விட்டாரோ அந்த கம்பெனியிடமே அந்த கப்பல் விற்கப்பட்டது. பாரதியாருக்கு இது மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்து, மிகப்பெரிய மனவேதனை. வஉசி அடைந்த மனவேதனைக்கு ஈக்குவலான சமமான ஒரு மனவேதனை பாரதியார் அடைகிறார். அப்போதான் பாரதியார் மிக கடுமையாக இந்திய மக்களை சாடி எழுதுகிறார். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடின்னு எழுதுவார். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை ஜனங்கள் அடின்னு எழுதுவார். ஊமை ஜனங்கள், இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, எவனுமே அதை எதிர்த்து பேச மாட்டாங்கிறான் என்று மிகப்பெரிய ஒரு வேதனையில பாரதியார் அந்த பாடலை எழுதியிருப்பார். தொடர்ந்து 14, 15 காலகட்டங்களில் பாரதியாருக்கு மிகுந்த வறுமை.
அவரோடு கூட இருந்த நண்பர்கள் கூட ஒரு சிலர் அவரை விட்டு கொஞ்சம் விலகிட்டதாக வாரா எழுதுவார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு நிறைய உதவிகள் கிடைக்கவில்லை. 3-4 வருடங்கள் 1918 வரையிலும் மிகுந்த சிரமங்கள், அவருடைய மிகப்பெரிய வறுமையான காலம் அது. அங்கே இருந்து வாழ பிடிக்காம பாண்டிச்சேரி வாழ்க்கையை வெறுத்து போய் சரி நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளேயே போய் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய நண்பர்கள் சிலரும் நீங்கள் வரலாம், இப்போ இந்த சமயம் ஏற்றதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல் உலகப் போர் முடிந்திருந்தது. இந்த வறுமைகளுக்கெல்லாம் காரணம்னா முதல் உலகப் போருக்கு முன்பு பிரெஞ்சுக்கு ஜெர்மனியினுடைய எதிர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்காக பிரான்ஸுக்கு இங்கிலாந்தினுடைய உதவி தேவைப்படுகிறது. அதனால் பிரெஞ்சில் ஆதிக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருக்கிற காலனி நாடுகளோடு சமரசமாக வாழ்ந்து கொள்ளுங்க அப்படின்றதான ஒரு 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 உடன்படிக்கை, எழுதப்படாத உடன்படிக்கை பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் இங்கிலாந்து அரசாங்கத்துக்கும் ஏற்படுகிறது. அதனால் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்துக்கு பிரெஞ்சு இந்தியா ஆளாகிறது. அதனால தான் புதுச்சேரி அரசாங்கம் பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து வந்தவர்கள் இங்கே வாழணும்னா இப்படிலாம் இருக்கணும் சில கட்டுப்பாடுகளையெல்லாம் விதிக்கிறாங்க. 5 மேஜிஸ்ட்ரேட்டுகளுடைய கையெழுத்து இருக்கணும். இவர் நல்லவர் தான், இவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார்னு போட்டு எழுதி கொடுக்கணும். இப்படி பல கெடுபிடிகள் நிறைய கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே பல 5 மேஜிஸ்ட்ரேட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி அவர் கையெழுத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. பாரதியார் வவேசு ஐயர், அரவிந்தர் இவங்க எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த கெடுபிடிகள் மிக அதிகமாகுது. பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காவலர்கள் மிக சுதந்திரமாக பிரெஞ்சு இந்தியாக்குள்ளே உழவ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு விடுகிறது. அதனால் இவருக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படுகிறது. அதனால் அங்கிருந்து 1918 வெளியில் வரும். 1908 நவம்பர் மாதம் பாண்டிச்சேரிக்குள்ளே போன பாரதியார் 1908 செப்டம்பர் மாதம் பாண்டிச்சேரிக்குள்ளே போன பாரதியார் 1918 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பாண்டிச்சேரியை விட்டு வெளிவருகிறார். கடலூரிலேயே அவர் கைது செய்யப்படுகிறார். வெளிவந்த உடனேயே கடலூரிலேயே கைது செய்யப்படுகிறார். 34 நாட்கள் கடலூரில் சப் ஜெயிலில் அவரை வச்சுருக்காங்க. ரொம்ப சுகாதார குறைவான ஜெயிலில் அவரை போட்டிருக்காங்க. அதை குறித்து அவரே எழுதுகிறார், என்னுடைய சிறப்புக்கு நான் இருக்கிற இடம் கொஞ்சம் கூட ஒவ்வவே இல்லை அப்படின்னு அவர் கடிதம் எழுதுகிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவருக்கு உடல் உபாதைகள் நிறைய ஏற்படுகிறது. வயிற்று கடுப்பு நோய் அங்கே தான் அவருக்கு ஏற்படுகிறது. ரொம்ப கஷ்டப்படுகிறார். அந்த உடல்நிலை ரொம்ப மோசமானதை கருதி அவருடைய நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து மிக முயற்சி எடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள். விடுதலை செய்த உடனே 34 நாட்கள் கழித்து வெளியே வருகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், உடல்நிலை சரியில்லை. ஸோ மாமியார் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் செல்லம்மாள் பாரதியோடைய வீட்டுக்கு வருகிறார், கடையத்துக்கு வருகிறார். எங்கள் ஊர் கடையம், அந்த எங்கள் ஊருக்கு வருகிறார். வந்து 1 வருட காலம் கடையத்தில் வாசம் செய்கிறார். 1 வருட காலம் எதுவும் எழுதக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் தான் அவரை விடுதலை செய்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அதனால் பெரிய புரட்சிகரமான எழுத்துக்கள் எதுவும் எழுதலை. நிறைய கவிதைகள் தான் எழுதுகிறார், கடிதங்கள் நிறைய எழுதுகிறார். உதவி கேட்டு எட்டயபுரம் மன்னருக்கு உதவி கேட்டு எழுதுகிறார். எங்கே இருந்தும் அவருக்கு உதவி கிடைக்கவே இல்லை. நிறைய ஜமீன்தார்களை நேரில் போய் பார்க்கிறார், அவருக்கு உதவி கிடைக்கவே இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய கொடுமையான காலம். ஏன்னா அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டு விட்ட காரணத்தினாலே பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அடிவருடிகளாக இருக்கிற எந்த ஜமீன்தாருமே அவருக்கு உதவி செய்வதற்கு முன்வரவே இல்லை. மிகவும் வறுமையான காலகட்டம். மீண்டும் அவருக்கு கை கொடுத்தது சென்னை தான். சென்னையில் இருந்து சுதேசமித்திரனில் தான் அவர் மீண்டும் வந்து ஆசிரியராக பணி செய்கிறார். அவர் தீவிரமாக இங்கே காங்கிரஸிலேயே கூட அவரை ஏற்று கொள்ளவில்லை. அது நிறைய சம்பவங்கள் மூலமாக வெளியில் தெரிய வருகிறது. ஒரு பீச்சில் ஒரு மீட்டிங் நடக்குது. சத்தியமூர்த்தி அவர்கள் பேசுகிற பொழுது சொல்கிறாரு, இன்றைக்கி பாரதியார் பேச மாட்டார், நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு போகலான்ட்டு நினைக்கிறாரு. ஆனால் அதே மேடையிலே பாரதியார் எழுந்து பேசுகிறார். அதன் பிறகு 1-1.5 மணி நேரம் அவர் பேசுகிறார். அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட நடைபெறுகிறது. இதெல்லாம் வாரா தன்னுடைய இதில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். காந்தியை பார்ப்பதற்காக பாரதி போகிறார். அங்கே ராஜாஜி இருக்கிறாரு, சத்தியமூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து காந்தியின் இடத்துல இவர் எங்களுடைய கவிஞர், சுதந்திர போராட்ட கவிஞர், மிகப்பெரிய தீக்கணல்களை கக்கி இந்த தமிழ்நாட்டினுடைய சுதந்திர வேட்கையை எழுப்பியவர்னு சொல்லணும் இல்லையா? ஒருத்தர் கூட அவருக்கு காந்திக்கு இன்ட்ரடியூஸே பண்ணலையாங்க, அறிமுகப்படுத்தியே வைக்கலையாம். அது ஆனால் பாரதியார் கவி பேரரசர், தன்னை கவி அரசனாக பாரதியார் தானே கருதி கொள்கிறார். அவர் எழுதிய கடிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிப்பார், நீ நல்லா இருந்தார்.
ஈவன் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கூட கடிதம் எழுதியிருக்காரு. அதில் கூட என்ன பண்ணுவார், நீண்ட சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருளட்டும் அப்படின்ட்டு கடைசியில் ஆசீர்வதித்து தான் முடிப்பாரே தவிர வேண்டி இறங்கிலாம் முடிப்பதில்லை. அப்படிப்பட்ட பாரதியார் காந்தியை பார்க்க போகிறார். நேராக போயிட்டு காந்திக்கு உட்காருங்கலாம் யாரும் சொல்லலை, யாரும் அறிமுகப்படுத்தவங்களோ, அவரே போகிறாரு. அவரே காந்திக்கு எதிரில் இருக்கிற இருக்கையில் அவரே உட்கார்றார். எல்லாருமே நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ராஜாஜி நின்றுக்கிட்டு இருக்காரு, சத்தியமூர்த்தி நின்றுட்டு இருக்காரு. காந்திக்கு எதிரில் போயிட்டு சரி சமமாக பாரதியார் உட்கார்றாரு. உட்காந்து கேட்குறாரு, இன்று மாலையில் ஒரு மீட்டிங் இருக்குது, பேசுகிறீங்களான்னு கேட்குறாரு. காந்தி வேற ஒரு ஏற்கனவே இது இருந்ததுனால, ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுனால அவரால் போக முடியல. அவர் முடியாது அப்படிங்கிறாரு. நாளைக்கு வச்சுக்கலாமான்னு காந்தி கேட்குறாரு. இவர் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறார் பாரதியார். அவர் அது ஒரு அகம்பாவமான குணமாக கூட பார்க்கலாம். ஆனால் கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய செருக்கு அது. அதுவும் இத்தனை படைப்புகளை தமிழுக்காக படைத்த கவிஞனுக்கு அந்த செருக்கு இருக்கிறதுல தவறே கிடையாது. அத்தனை படைப்புகளை படைத்தவன். அதனால அவருக்கு நிறைய எதிரிகள் கூட இருந்தார்கள். அவர் கூடவே இருந்தவர்கள் கூட அவரை ரொம்ப உற்சாகப்படுத்தி இது பண்ணல. நிறைய நண்பர்கள் உதவி செய்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் காங்கிரஸுக்குள்ளேயே கூட அவருக்கு சில எதிர்ப்பு கருத்துக்கள் இருந்தது. அந்த ஒரு வருட காலம் 1919 இறுதியில் போகிறாரு. 20, 21 இந்த 1.5 வருட காலங்கள் சுதேசமித்திரனில் பணிபுரிகிறார். பிராட்வேல இருக்கிற ஒரு வீட்டில் முதல்ல இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு கட்டுப்படி ஆகலை. திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு ஒண்டி குடித்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த வீடு இன்றைக்கு போய் பார்க்குற பொழுது திருவல்லிக்கேணி பாரதி இல்லம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்குற பொழுது பேலஸ் மாதிரி இருந்திருக்காரியா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதில் 10 குடித்தனங்கள் இருந்தது. அந்த 10ல் ஒரு ஒண்டி குடித்தனமாக ஒரு சிறு அறையில் பாரதியார் குடியிருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது பாரதி இருந்த இடம்னு ஒரு ரூம், ஒரு அறை போட்டிருப்பாங்க. அந்த அறையில் தான் பாரதியார் இருந்தார். அந்த வீட்டில் அவர் ஒரு ஒண்டி குடித்தனமாக இருந்தார். அங்கே இருந்து நிறைய அந்த கடற்கரை கூட்டங்களில் நிறைய பேசுவார் பாரதி. பேசுகிற பொழுது நிறைய அவருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தார். அவருடைய பேச்சுனா ரசித்து கேட்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் கூடும். அப்படி பேசி நிறைய பாடல்களை, நிறைய பாரத மாதாவை போற்றி பாடிய பல பாடல்கள் அந்த கடற்கரை கூட்டங்களிலே பாடப்பட்டது. 1921 ஜூலை மாதத்தில் திருவல்லிக்கேணியில் இருக்கிற கோயில் யானைக்கு பலம் கொடுக்க போகிற பொழுது கோயில் யானை அவரை துதிக்கையால் தள்ளி விடுகிறது. அதில் தலையில், உடலில் நிறைய காயங்கள் ஏற்படுகிறது. அப்பொழுது அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ராயப்பேட்டையில் இருக்கிற கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்த்துருக்காங்க. ராயப்பேட்டை ஜிஹெச்சில் தான் மருத்துவம் பார்த்துருக்காங்க. சரியாயிடுச்சு. வெளியில் இருக்கிற காயங்கள்லாம் ஆறிடுச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ளே அவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது ஆறவே இல்லை. அதன் பின்னர் அந்த வயிற்று கடுப்பு நோய் அவருக்கு மிக தீவிரமாகிறது. ஆனாலும் ஒரு மாத காலம் நன்றாக எல்லா கூட்டங்கள்லையும் பேசிட்டு தான் வந்திருக்கிறாரு. கடற்கரை கூட்டங்களில் பேசியிருக்கிறார். 1921 ஆகஸ்ட் மாதம் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஈரோடு போயிட்டு வர்றார். அந்த யானை தள்ள சம்பவத்துக்கெல்லாம் அப்புறம் கூட ஈரோடு போய், ஈரோடில் கருங்கல் பாளையத்தில் இருக்கிற ஒரு நூலகத்தில் மனிதனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. பாரதியார் பேசிய கடைசி கூட்டத்தினுடைய தலைப்பு மனிதனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறார். 1921 மிக கடுமையாகிடுது நோய். மருத்துவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துலாம் பார்க்குறாங்க. நிலையப்பர் ஒரு மருத்துவரை கூப்பிட்டு வந்து பார்க்குறார். பாரதி மருந்து எடுக்க மறுக்கிறார். மருந்து எடுக்கிறதுக்கு அவருக்கு முடியலை. மருந்து எடுக்க மறுக்கிறார். அதன் காரணமாக உடல்நிலை மிகவும் மோசமாகிறது. 1921 செப்டம்பர் 11 நள்ளிரவு தாண்டி 12ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி அளவில் அவர் மரணம் அடைந்து வருகிறார். அந்த முழு நாளாக அவர் படுக்கையில் கழித்த, மரணத்தோடு போராடி கொண்டிருந்த, காலா வாடா உன்னை காலால் மிதிப்பேன் அப்படின்னு சொன்ன பாரதி, அந்த காலனோடு போராடி கொண்டிருந்த அந்த செப்டம்பர் 11ஆம் தேதியை நாம் அவருடைய நினைவு நாளாக கொண்டாடுகிறோம். அவருடைய இறந்த பின்பர் அவருடைய குடும்பம் மிக வறுமையில் வாடும். கொஞ்சமாவது பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு சுதேசமித்திரனில் இருந்து. இப்போ அதுவும் கிடையாது. செல்லம்மாள் பாரதி, அவருடைய குழந்தைகள், தங்கம்மாளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. சகுந்தலா 2வது குழந்தை, முதல் குழந்தை தங்கம்மாள், 2வது 2மே பெண் குழந்தைகள் தான். காலம் முழுக்க பெண்களை பாடி பெண் விடுதலைக்காக பாடிய பாரதியார். அவருக்கு முன்பு 49 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. காக்கை பாடினியார், நச்சல்லையார், ஒக்கூர் மாசாத்தியார், 4 விதமான ஔவையார்கள், 49 ஆண்டால் யாருமே பாடாத பெண் விடுதலையை பாடியவர் பாரதியார். முதல்ல பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பாடியவர் பாரதியார்.
அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். அதனால் அவருக்கு 2 பெண் குழந்தைகள் மிக மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஒரு தங்கம்மாளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது பாரதி இறப்பதற்கு முன்பு. சகுந்தலாவிற்கு திருமணம் ஆகவில்லை. 1922 அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாரதியாருடைய கவிதைகள் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்று நினைக்கிறாங்க. ஏன்னா செல்லம்மாள் பாரதி குழந்தைகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அறிந்து அதுக்கான ஒரு இதை பண்ணுறாங்க. பாரதி ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். பாரதியாருடைய கவிதைகள் 2 அல்லது 3 நூல்கள் வெளிவந்தது. ஆனால் அது அடிமை இந்தியாவில் இருந்த காரணத்தினால அப்பொழுது இருந்த மக்களிடத்திலுமே கூட அந்த அடிமை குணம் இருந்ததுனால, அதனால தான் பாரதியார் எழுதுகிறார், என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் எழுதுவார். அடிமைத்தனத்தின் மேல ஒரு மோகம் இருக்குது, அந்த மோகம் எப்பொழுது தனியும்னு பாரதியார் எழுதுவார். அப்படி பாரதியார் எழுதக்கூடிய அளவுக்கு காரணமாக இருந்தது அங்கு இருந்த மக்களுடைய அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தின் காரணமாக யாருமே பாரதியாருடைய புத்தகங்களை வாங்க விருப்பப்படவில்லை. 2-3 புத்தகங்கள் தான் வெளிவந்தது, அதுவும் பெருசாக விற்பனை ஆகலை. அதனால் அப்படியே நின்றுடுச்சு. 1923 ரொம்ப கடினமான காலகட்டம் அந்த குடும்பத்திற்கு. 1924 சகுந்தலாவுக்கு ஒரு நல்ல வரன் வருகிறது. இப்போ சகுந்தலா பாரதிக்கு திருமணம் செய்து வைக்கணும், காசு இல்லை கையில். உலகத்திலேயே எந்த ஒரு கவிஞனுக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய கொடுமை பாரதிக்கு நடக்குதுங்க. அவருடைய கவிதைகள் 2000 ரூபாய்க்கு அடகு வைக்கப்பட்டது. சகுந்தலாவுடைய திருமணத்திற்காக பாரதியினுடைய கவிதைகள் அடகு வைக்கப்பட்டது. அந்த அடகு வைத்த காசிலிருந்து வந்த காசை வச்சு தான் சகுந்தலா பாரதியினுடைய திருமணம் நடக்கிறது. 1925 காலகட்டங்களில் சகுந்தலாவினுடைய கணவரும் பாரதியுடைய தம்பியாக இருக்கிற விஸ்வநாத சர்மா, அப்புறம் பாரதிக்கு கொல்லி வைத்த ஹரிஹர சர்மா, இவங்க 3 பேரும் சேர்ந்து பாரதி பிரசுராலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் இருந்து 4000 ரூபாயை எடுத்து, அந்த 4000 ரூபாயில் 2000 ரூபாய் ஏற்கனவே பாரதியார் கவிதைகள் அடகு வைக்கப்பட்டிருக்கு, அந்த அடகு கடை கொடுத்து அந்த கவிதைகளை மீட்கிறாங்க. மீதி 2000 ரூபாயை செல்லம்மாளிடத்தில் கொடுக்குறாங்க. அந்த அப்படி வாங்கிய அந்த கவிதைகளை பிரசுரித்து பாரதி கவிதைகளாக வெளியிட வேண்டும் என்பது அவர்களுடைய அவா. 1926, 27 காலகட்டங்களில் சில நூல்களை அச்சிட்டு அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஆனால் 1928 பர்மா அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தடையை போடுகிறது. ஏன்னா பாரதியாருடைய கவிதைகள் மிகப்பெரிய அளவில் சுதந்திர வேட்கையை தூண்டி விடுகிறது. அடிமைத்தனமாக மக்கள் இருக்கிறதுக்கு எதிரான அவன் முழங்கிய அந்த கவிதைகள், கருத்துக்கள், அவன் இறந்த பின்னர் கூட தீப்பொறிகளாக எல்லா இடங்களிலும் பறந்து விழுந்து அக்கினி குஞ்சுகளாக மாறி ஒரு காட்டு தீயாக பரவுகிறது. அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அதை பொறுத்துக்கவே முடியல. 1928 அவருடைய நூல்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. பாரதி பிரசுராலயத்தில் வந்து பெரும் செலவு செய்து அவர்கள் அச்சிட்டு வைத்திருந்த புத்தகங்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படுகிறது. நிறைய கடன் ஏற்பட்டு விடுகிறது. அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏற்கனவே ஹரிஹர சர்மாவும் சகுந்தலாவினுடைய கணவரும் அந்த நிறுவனத்திலேருந்து விலகிட்டாங்க, பாரதி பிரசுராலயத்திலேருந்து விலகிட்டாங்க. விஸ்வநாத ஐயர் மட்டும்தான் இருக்கார். அவர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அதை அடமானம் வைக்கிறார், அந்த கவிதைகளை அடமானம் வைக்கிறார். மீண்டும் பாரதியுடைய கவிதைகள் அடமானத்துக்கு செல்கிறது. சில ஆண்டுகள் அடமானத்திலே இருக்குது. ஒரு சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சுருக்காங்க. அந்த தமிழனுடைய அருமையே தெரியாத ஒரு சேட்டு அதை வாங்கி போட்டு வச்சுருக்காரு. ஏதாவது ஒளித்தட்டு செய்வதற்கு யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்பு பணம் வாங்கிப்பார். அதில் அப்படி போய்கிட்டே இருந்தது. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், ஏவிஎம் திரைப்பட நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, அந்த மெய்யப்ப செட்டியார் அந்த சேட்டிடத்துல இருந்து 9500 ரூபாய் கொடுத்து அந்த கவிதைகளை வாங்குகிறார். அவருக்கு அதனுடைய அருமை தெரிந்திருக்கிறது. தன்னுடைய திரைப்படங்களில் அதை பயன்படுத்தலாம் என்று அதை வாங்குகிறார். அவர் ஒரு தடை விதிக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் பாரதியாருடைய கவிதைகளை எங்கேயுமே பாடக்கூடாது அப்படின்ட்டு மெய்யப்ப செட்டியார் ஒரு தடை விதிக்கிறார். அப்படி பாடணும் அப்படின்னா 5 ரூபாய் கொடுக்கணும் அவருக்கு. ஒரு நாடகத்தில் பாரதியாருடைய கவிதைகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் 5 ரூபாய் கொடுக்க வேண்டும். அதுவும் 20 வரிகள் தான் பயன்படுத்த வேண்டும். 21வது வரியை பயன்படுத்துவதாக இருந்தால் இன்னொரு 5 ரூபாய் கொடுக்கணும். அப்படி ஒரு கட்டுப்பாடு பாரதியாருடைய கவிதைகளுக்கு பாரதியினுடைய மரணத்திற்கு பின்பு விதிக்கப்பட்டதுங்க. பாரதி இருந்த வரையிலும் வறுமையில் வாழ்ந்தான். பாரதி இறந்த பின்பு அவனுடைய கவிதைகளும் வறுமையில் வாடியது. இந்த இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று
போராடிய பாரதியின் கவிதைகளை சுதந்திரப்படுத்துவதற்கு ஒரு இயக்கமே தோன்றியதுங்க. அதில் தான் தோழர் ஜீவா அதில் மெம்பராக இருக்கிறாரு. டி.கே. சண்முகம், நாடகங்கள் நடத்திய டி.கே. சண்முகம் அவர்கள் அதை தலைமை எடுத்து நடத்துகிறாங்க. ஏன்னா அவர்கள் டி.கே. சண்முகம் வந்து இந்த தடையை மீறி தன்னுடைய நாடகங்கள் எல்லாத்துலேயுமே பாரதியார் பாடலை பயன்படுத்துகிறார். அப்போ மெய்யப்ப செட்டியாருக்கு வந்து அது பிடிக்கல. என்னடா நான் உரிமை வச்சிருக்கிறேன், அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு அவர் வந்து அதை தடை விதிப்பதற்காக எல்லா வேலையும் செய்கிறாரு. கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அது எப்போனா திரைப்படமாக வருகிற பொழுது, அது சுதந்திரம் அடைகிறது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைவதற்கு 7 மாதங்களுக்கு முன்பு 1947 ஜனவரி 12 நாம் இருவர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளிவருகிறது. அதில் ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏவிஎம் நிறுவனத்தினுடைய சினிமா. அப்பொழுது மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது. அது நிறைய பாரதியார் பாடல்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சுதந்திரத்துக்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே எல்லா இடங்களிலும், பட்டி தொட்டிகள் எல்லா இடத்துலையும் பாரதியாருடைய பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. 1948 டி.கே. சண்முகம் தன்னுடைய பில்கணன் அப்படிங்கிற நாடகத்தை திரைப்படமாக எடுக்கிறாரு. அதில் பாரதியாருடைய பாடலை பயன்படுத்துகிறார். அதுக்கு எதிராக தான் மெய்யப்ப செட்டியார் கேஸ் போடுறாரு, வழக்கு தொடுக்கிறார். என்ன வழக்குனா, உரிமை என்னிடத்துல இருக்கிறது, அதை என்னுடைய இது இல்லாமல் யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த போராட்டம் ஏற்கனவே நடந்து வந்தது. 1936 இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை எதிர்த்து நிறைய பேர் பேசுகிறாங்க. தோழர் ஜீவா தன்னுடைய மேடைகள் எல்லாவற்றிலும் பாரதியார் பாடல்களை பாடி தான் ஆரம்பிப்பார். யாரும் என்ன தடைப்பட முடியாது. பாரதி பொது சொத்து, பாரதி யாருக்கும் தனி ஒரு மனிதனுக்கு சொத்து அல்லன்றது தோழர் ஜீவா நிறைய முன்னெடுப்புகளின் மூலமாக கொண்டு போனார். டி.கே. சண்முகத்தினுடைய நாடகங்கள் எல்லாத்திலையுமே பயன்படுத்தினார். இந்த திரைப்படமாக அது வருகிற பொழுது அந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது. வழக்கின் முடிவில் அந்த நீதிபதி வந்து பாரதியார் பாடல்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டார். அதன் பின்னர் இந்த இயக்கம் மிக தீவிரமாக இயங்குகிறது. 1949 ஓமந்தூரார் முதலமைச்சராக இருக்கிற பொழுது மிகப்பெரிய வற்புறுத்தலின் பேரில் எல்லா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏவி மெய்யப்ப செட்டியாரையே கூப்பிட்டு ஓமந்தூரார் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அதனுடைய முடிவில் முதலமைச்சரே கேட்குறாரு என்ன பண்ண முடியும். அது எல்லா கவிதைகளையுமே ஏவிஎம் நிறுவனம் தமிழக அரசிடத்தில் ஒப்படைக்குது. 1949 பாரதியாருடைய கவிதைகள் நாட்டுடைமையாக்கப்படுகிறது. அப்போது செல்லம்மாள் பாரதி, தங்கம்மாள் பாரதி, சகுந்தலா பாரதி 3 பேருக்குமே தலா 5000 ரூபாய் தமிழக அரசு கொடுக்கிறது. அது 1949 பாரதியார் இறந்து 28 வருடங்கள், கால் நூற்றாண்டு கடந்த பின்னர் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு தொகை கிடைக்கிறது. அதன் பின்னர் தமிழக அரசாங்கம் கூட சினிமாக்கள்லையோ இல்லை பெரிய மேடைகள்லையோ பாரதியார் கவிதைகளை பயன்படுத்த வேண்டும்னா 250 ரூபாய் கட்டணம் கட்டணும்னு ஒரு இது இருந்தது. அது 1956 தான் அந்த இதுவும் நீக்கப்பட்டு முழுக்க நாட்டு மக்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியானது 1956 தான். அதன் பின்னர் தான் இந்த பாரதியாருடைய கவிதைகள் எல்லா திரைப்படங்களிலும் நிறைய பயன்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பும் நிறைய திரைப்படங்களில் பாரதியாருடைய பாடல்கள் வந்திருக்கிறது. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் அத்தனை பாடல்களும் பாரதியார் பாடல்கள். மிக அருமையாக பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் இசையமைக்கப்பட்டு பாடி வெளியில் வந்தது. இப்படி தான் இறக்கிற வரையிலும் இறந்த பின்னரும் கூட மிகுந்த வறுமையில் வாடிய பாரதியாருடைய கவிதைகள் இன்றைக்கு பெரும் பெரும் கவிஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. பெரிய சாதனைகளை செய்வதற்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக பாரதியார் இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் பாரதியார் அமரகவியாக கொண்டாடப்படுகிறார். பாரதியார் ஏன் மகாகவி, ஏன் அமரகவி, அவர் ஏன் கவி பேரரசர் அப்படின்னு சொல்றோம்னா, பாரதியார் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பின்னரும் இன்றைக்கும் பெரும் மாற்றங்களை இந்த சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பாரதியாருடைய இந்த நினைவு நாளிலே அவருடைய நினைவை போற்றும் விதமாக பாரதியார் பாடல்களை நாம் எல்லாருமே கொண்டாட வேண்டும். பாரதியார் எழுதிய அவருடைய கவிதைகளை நாம் கொண்டாட வேண்டும். அதில் குறைந்தபட்சம் ஒரு 2 கவிதைகளையாவது நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்ம தோழர்களோடு உட்கார்ந்து பேசுகிற பொழுது அவருடைய கவிதைகளை பற்றி பேசுவோம்.
நம்முடைய குடும்பத்தில் குழந்தைகளோடு பேசுகிற பொழுது பாரதியாருடைய கவிதைகளை கொஞ்சம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். அதுதான் பாரதிக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.